ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லைனிங் போட்டதை பார்த்தீங்கன்னா எப்படி சாரியில் போடுறதுங்கிறத பார்க்கலாம். பூனம் சாரி ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் வந்து தைச்சதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி, ஃபோல்டு சைடு வந்து ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரியும் நம்ம புடவையை வந்து சரிசமமாக மடித்து போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, ஓப்பன் சைடு வந்து என் பக்கம் இருக்கும், ஃபோல்டிங் சைடு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் இருக்கும். ஸோ அதே மாதிரி போட்டு மடிச்சுட்டு நம்ம ஆல்ரெடி லைனிங்கில் வந்து பாடி பார்ட் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதை வந்து எப்படி போட்டால் கரெக்டாக இருக்கும்னு பார்க்கணும். இந்த சைடில் போட்டால் தான் பெரியவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். போன தடவை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு போட்டிருப்போம், அது சின்ன பிள்ளைங்கிறதுனால. பட் சின்ன பிள்ளைக்கு தான் அது கரெக்டாக வரும். பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைடெல்லாம் அதேமாதிரி நீக்கிட்டு இருக்கோம், அதாவது பத்தாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு சரியாக வராது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி தான் போடுவோம். ஸோ சின்ன பிள்ளைங்களா இருந்தால் இந்த மாடலில் போடுங்க, பெரியவங்களாக இருந்தால் இதேமாரி ஆப்போசிட் மாடலில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி போட்டுட்டு நல்லா கரெக்டாக சரிசமமாக சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா பூனம் சரி உள்ற போயிடும். ஸோ அதே மாதிரி போட்டுட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். நான் எப்போதுமே கரெக்டாக வெட்டவே மாட்டேன், கொஞ்சம் இடம் விட்டு தான் வெட்டுவேன். அப்போ தான் வந்து பூனம் சரி வந்து நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து இதே மாதிரி வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்குமே சரியாக வந்துடும். பின்னாடி பார்த்திங்கன்னா 2 துணி இருக்கிறதுனால ஒன்று ஃப்ரண்ட்டுக்கு இன்னொன்று பேக்குக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்படி தான் பாடி பார்ட் கட் பண்ணணும்.